ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. நம்ம வெள்ளைச்சீடை பண்ணலாமா? வெள்ளைச்சீடை அரிசி மாவில் பண்ணலாமல் இந்த வாட்டி ராகி மாவில் செய்வோம். ரொம்ப வித்தியாசமாக கரை கரைன்னு கிறிஸ்பாக இருக்கும், தொண்டைக்குள்ளே இறங்குற வரைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு நான் முளைக்கட்டி அரைச்ச ராகி மாவு ஒரு கப் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் கடை மாவு கூட சேர்த்துக்கலாம், வீட்டில் செஞ்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அரை கப்பு வெல்லம், ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இதே மாதிரி எடுத்துக்கோங்க, தட்டி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது கூட கொஞ்சம் ஏலக்காய். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். கொஞ்சம் நெய் மட்டும் அப்புறம் நம்ம செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணுவோம். இந்த எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை போட்டு கொஞ்சம் லேசாக மணம் வர வரைக்கும் வறுக்கணும். நம்ம இந்த முளைக்கட்டின மாவு அப்படின்னாலே அந்த ராகியை முளைக்கட்டி வறுத்து தான் பொடி பண்ணியிருப்போம். ஆனாலும் ஒரு தரம் வறுத்து யூஸ் பண்ணுவோம். சீடை பண்ணுறதுனால கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அதுக்காக. இப்போது இந்த மாவு அப்படியே ஆறின்னு இருக்கட்டும். அதே சட்டியில் எள்ளை நம்ம லேசாக மணம் வர வரைக்கும் வறுத்துப்போம். லேசாக வறுத்தா போகிறோம். அப்படியே கூட போடலாம், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் போட்டு லைட்டாக வறுத்துருவோம். கொஞ்சம் ஈரம் இருந்தால் போயிடும். ஏன்னா சீடை பண்ணுறதுக்கு மெயினாக இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸில் நம்ம சேர்க்குற பொருட்களில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அதுக்காக தான். அதே மாதிரி மாவை கூட நம்ம அரிசி மாவுனாக்கா நல்லா சலிச்சு பண்ணுவோம். இது ராகி மாவுங்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இதையும் இந்த மாவில் சேர்த்துடலாம். ஸோ நல்லா ட்ரையாக இருக்குது. இது கூட இந்த ஏலக்காவையும் சேர்த்துருவோம். இப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போடுறேன். இதில் இந்த அரை கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். அரை கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றணும். 1/4 கப்புக்கு மேலே ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு 1/4 கப்பு. இந்த அளவுகள் சரியாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சீடை ஏமாற்றாமல் சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட தைரியமாக பண்ணலாம். இந்த வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போகிறோம். நான் ஆர்கானிக் வெல்லம் சேர்த்துருக்கேன். மண் இருக்காது. இன்கேஸ் மண் இருக்குனாக்கா நீங்கள் முதல்ல நெய் போடாதீங்க, அப்புறமா நெய் போட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இந்த வெள்ளை தண்ணியை சூடாக இருக்கும்பொழுதே சேர்த்துடலாம். ஏன்னா மில்லட்ஸ்க்கு சூடாக எடுக்கும்போது சேர்க்குறது நல்லது தான். ஏன்னா அந்த மாவும் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாகிடும், வெந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க, சரியாக இருக்கும். இந்த அளவுகள் சரியாக இருக்கும், சந்தேகமே இல்லை. இது நல்லா கலந்து விடுங்க. இந்த வெள்ளை தண்ணி மாவுலெல்லாம் நல்லா கம்பைன் ஆகி நல்லா கலக்கணும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் மாவு, நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாலாம் வராது. அரிசி மாவில் பண்ணுறதா இருந்தாலும் இதே அளவுகள் தாங்க. இந்த மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு சேர்க்க போகிறீங்க, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா பாருங்கள், நல்லா அது வெள்ளை தண்ணி இழுத்துண்டு டைட்டாகிடும். தட்டு போட்டு மூடி வைங்க. 5 மினிட்ஸ், ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ். அந்த சூட்லேயும் கொஞ்சம் சாஃப்டாகும் மாவு, அதுக்கு தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கும். இந்த மாவை ஒரு தட்டு இல்லைன்னா தாம்பாளத்தில் போட்டுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து பிசையணும் கையால். கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துப்போம், ஒரே ஒரு டீஸ்பூன் நெய். அந்த சூட்லேயே லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுப்போம். சரியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். சீடை மாவு இப்படி தான் இருக்கணும். அதே எஸ்பெஷலி இந்த ராகி மாவு ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த டெக்ஸ்சரும் சரி. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும், ஒரு 2-3 துளி. வாயில் போட்டு நம்மளுக்கு தொண்டைக்குள்ளே போய் இறங்குற வரைக்கும் கரை 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 கரைன்னு ரொம்ப பிடிச்சது. எனக்கே ரொம்ப பிடிச்சது. நம்ம பண்ணதை நம்மளே சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செம்மையாக எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ ஒரு காட்டன் துணி விரிச்சுப்போம். ஏன்னா அந்த சீடை உருட்டி போடணும். அந்த சீடையை ஈரம் இருந்தால் அந்த துணி இழுத்துக்கும், அதுக்காக. ஏன்னா ஈரத்தன்மை நம்ம தேவையில்லாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக. இது 3 விரலால் தான் ஒரு லைட்டாக உருட்டணும். தேவைப்பட்டால் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸு, சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. லைட்டாக இந்த 3 விரலால், அந்த முன்னாடி விரல்களாலேயே நம்ம பண்ணிடலாம். இல்லைனா உள்ளங்கையில் லைட்டாக வச்சு ஒரு லைட் ப்ரெஷர்
ஃபுல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா ஏர் இருக்கணும் உள்ளே, ஏர் இல்லைனா தான் வெடிக்கும். இப்போ சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வச்சுடுவோம். எண்ணெயும் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வெல்லம் சீடை பொரிச்சு எடுக்கும் பொழுது அந்த எள்ளுலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அப்புறம் ஒரு ஸ்வீட்னஸ் இறங்கும் அதில். அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த சீடைகள்லாம் எடுத்து தட்டிலேயே வச்சுருவோம். சீடை பண்ணுறதுக்கு எப்போதுமே மாவை சலித்து வறுத்து யூஸ் பண்ணுங்கள். சீடை உருட்டும் பொழுது ரொம்ப அழுத்தக்கூடாது. காட்டன் கிளாத்தில் உருட்டி போட்டுக்கோங்க, ஈரம் இருந்தால் உறிஞ்சிடும். எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த சீடையை ஒன்றோ ரெண்டோ அப்படியே ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த கொஞ்சம் எண்ணெய்க்கு வந்து சுற்றி வர கொஞ்சம் இடம் விட்டுட்டு அழகாக நடுவில் மட்டும் சீடை இருக்கிற மாதிரி போட்டுட்டு பொரியறதுக்கு விடுங்க. ஸோ ஒரு 4-5 தரமாக கூட நம்ம இருக்கிற மொத்த சீடையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போடணும்னு நினைக்க வேண்டாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 8லேருந்து 9 சீடை அந்த மாதிரி போட்டுருக்கேன். சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் கூட ஆகாது. மீடியம் சூட்லேயே வச்சு பண்ணுங்கள். நேரம் ஆக ஆக சூடு ஏறிண்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எடுத்துடலாம். ஓசை கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் அது தெரியும், நம்மளுக்கு வெந்துடுச்சுன்னா தெரியும். இந்த மாதிரி எடுத்துடலாம். எள்ளு கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது உள்ளுக்குள்ளேயும் எள்ளு இருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க, சரியா? இப்போ சீடை வந்து செமையாக நம்ம சீடை பண்ணுறோன்னு நினச்சி பயந்துட்டே பண்ணாமல் பண்ணினோன்னா சூப்பராக வரும். உப்பு சீடையும் இதே மாதிரி தான். நான் போன வாட்டி பண்ணின அந்த அரிசி மாவில் பண்ணின வெள்ளைச்சீடை உப்பு சீடை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கரன்னு இருக்குது. அது போடும்பொழுதே தெரியறதில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. அது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கொஞ்சோண்டு உடச்சி பார்த்தோன்னாக்கா செம்மையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.